Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேக் நெயில்ஸ் எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு லாங் நெயில்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். பட் அவங்க காலேஜில் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் வந்து நெயில்ஸ் லாங் நெயில்ஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வளராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபங்க்ஷன் டைம்லையோ இல்லை உங்களுக்கு ஆசைப்படுறப்ப எப்படி ஈஸியாக ஃபேக் நெயில்ஸ் அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் இந்த வீடியோக்காக ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் எந்த விரலில் ஃபேக் நெயில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த விரலில் ஃபஸ்ட்டு ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு சுத்தமாக ஏற்கனவே இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதில் ஆயிலோ இல்லை நெயில் பாலிஷோ இல்லை நீங்கள் வச்சுருக்கிற கியூட்டிக்கல் ஆயில் எந்த ஆயிலுமே அதில் நெயிலில் வந்து இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நெயில் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு விரலில் மட்டும்தான் செஞ்சு காட்ட போகிறேன். என்னோடய மற்ற விரலில் இந்த ஒரிஜினல் நகத்தெல்லாம் நான் வெட்ட போகிறதில்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னோடய தம் ஃபிங்கர் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இதில் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபேக் நெயில் எப்படி ஒட்டுறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ஒட்டை வெட்டியிருக்க சுத்தமாக உடஞ்சிடுச்சு, சும்மா க்ளோஸ்டாக உடஞ்சிருக்கு. பட் நீங்கள் கொஞ்சம் நெயில் இருந்தால் நீங்கள் உங்கள் நெயில் வச்சுக்கிட்டே கூட இந்த ஃபேக் நெயில் ஒட்டலாம். நெயில் சுத்தமாக இல்லாதப்போ தான் இந்த மாதிரி ஃபேக் நெயில் ஒட்டணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெயிலை வந்து பஃப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ரஃப் ஏரியாவாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல். அந்த மாதிரி இருக்கிறப்போ தான் உங்களுக்கு இன்னும் வந்து அந்த க்ளூ அண்ட் நெயில் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பஃப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு காட்டன் வச்சு அதை தொடச்சி எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த நெயிலில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு நிறைய வெரைட்டியில் வந்து ஃபேக் நெயில்ஸ் வந்து ஃபேக் க்ளூ ரெண்டுமே கிடைக்குது. இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். இந்த நெயில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களோட 5 விரலுக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. எல்லா விரலுக்கும் ஏற்ற மாதிரி 5 இல்லை 10 இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நெயில்ஸ் வந்து உங்களோட எல்லா விரலுக்கும் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாருக்கும் ஒரே சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து நெகம் இருக்காது. எனக்கெல்லாம் கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஏற்றாப்பில் வந்து இதை ஆல்ட்ரு பண்ணணும். இப்படி அந்த இது மட்டும்தான் அதில் ப்ரொசீஜர். நம்ம நெயிலுக்கு ஏற்ற சைஸில் அதை கரெக்ட் பண்ணுறது மட்டும்தான் இதில் ப்ரொசீஜரே. இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறு சைஸில் வந்து உங்களுக்கு நல்ல லாங்கான நெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதே லாங்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். லாங் ஷேப்பு இது எல்லாமே இந்த ஃபேக் நெயில்ஸில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைஸுக்கு ஏற்ற நெயில்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இருக்கிறதுல வந்து நான் தம் ஃபிங்கருக்கு ஏற்ற நெயில்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெயில்ஸ்க்கும் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷனில் மோஸ்ட்லி வந்து வெறும் தம் ஃபிங்கர் மாதிரி தான் இருக்கும். பட் பெரிய சைஸில் இருக்கிறத சுண்டு வரலுக்கெலாம் ஆல்ட்ரு பண்ணுறத விட இந்த மாதிரி எல்லா சைஸ்க்கும் விதவிதமாக இருக்கிறத நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதனால தான் நான் இந்த இது சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து அதுலேயே சேஃபாக வந்து கவர் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா இதை. ஸோ நெயில் க்ளூ வந்து இந்த டீன் க்ளூ நான் எடுத்திருக்கேன். இது வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதுனால சில சமயம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி அப்படி ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வர்ற மாதிரி க்ளூஸ் கூட இருக்கும். பட் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது ரெண்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற நெயில் நம்ம எது வந்து ஓரளவு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோமோ அதை வந்து நம்ம விரலில் வச்சு பார்க்கணும். ஒன்ஸ் நம்ம விரலில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எந்த சைடெலாம் வந்து நம்ம சைடில் வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு. அப்படியே செட் பண்ணுற மாதிரி எந்த நெயிலுமே இருக்காது. கொஞ்சமாவது சைடு கீழே ஏதாவது ட்ரிம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ நீங்கள் வச்சு காட்டுற மாதிரி மேலேருந்து கீழே மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு கியூட்டிகல்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா லைட்டாக கியூட்டிகல்ஸை வந்து கீழே வந்து புஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணையில் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நான் வந்து என்கிட்ட கியூட்டிக்கல் அவ்வளோவா இல்லை, அதனால நான் அந்த ஸ்டெப் பண்ணலை. பட் நீங்கள் கியூட்டிக்கல் நிறையா இருந்துச்சுன்னா லைட்டாக புஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஷேப் வந்து வச்சு பார்க்கணும். ஒன்ஸ் நம்ம ஷேப் வச்சு பார்த்தோம்னா தான் நமக்கு அது வந்து எங்கே கட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ஷேப் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு தடவை கட் பண்ணி அது ரொம்ப சின்னதாகவோ இல்லை சைட்லலாம் நம்ம தெரிகிற மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம இன்னொரு நெயில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஹைட் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹைட் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ நீள ஹைட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பட் நான் வந்து அதில் கொஞ்சம் வந்து கட் பண்ணிட போகிறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் நெயில் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஹைட்டை வந்து கட் பண்ணிவிட்டு என்ன ஷேப் வேணுமோ அது உங்களுக்கு ஓவல் ஷேப்பாக இருக்கலாம், யூ ஷேப்பாக இருக்கலாம், வி ஷேப் ஷார்ப் வியாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கலாம்.
உங்களுக்கு என்ன ஷேப்பில் நெயிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லைட்டாக இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அது ரியல் நெயில்ஸில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அந்த மாதிரி வைக்க முடியல. அதனால் நான் இன்றைக்கி இந்த நெயிலில் வந்து அப்படி தான் வச்சு பார்க்க போகிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது வச்சுக்கலாம். இவ்வளோ நீளம் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை குட்டி நெயிலாக கூட வச்சுக்கலாம். இன்னும் ஜஸ்ட் கொஞ்சோண்டு நெயில் இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட அதை ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட மற்ற நெயிலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும். பட் இது வந்து நான் அப்படியே ஸ்கொயராகவே வச்சிட போகிறேன். வச்சுட்டு ஹைட்டை செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைடு கீழே இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி எல்லா நெயிலும் அப்படியே செட் ஆகிடாது. நம்ம சைடில் வந்து 2 சைடுக்கும் உள்ள நெயில் செட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதனால் நான் 2 சைடும் வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து சைஸை வந்து கரெக்ட் பண்ணுறேன். நீங்கள் சைட்லலாம் நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதே பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடும். ரொம்ப சின்னது அளவில் தான் நம்ம வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை தேய்ச்சதுக்கப்புறமும் வச்சு பாருங்கள். நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2 சைடும் உள்ளே வந்திருக்கணும். இங்கே வந்து கியூட்டிக்கல் நம்மளோட ஸ்கின் எதையுமே டக் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஏன் இப்படி டக் பண்ணால் என்ன, கொஞ்சம் வெளியில் வந்தால் என்னென்னா வைக்கிறப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வைக்கிறப்போ அது நல்லா கம் போட்டு ஒட்டினதும் அது பாட்டுக்கு இருந்துக்கும். பட் நம்ம திருப்பி நெயிலை ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கின்ல இருந்துச்சுனாலோ இல்லை சைட் ஸ்கின்ல இருந்துச்சுனாலோ இப்போ நான் காட்டுற மாதிரி 2 இதுக்கும் நடுவில் வந்து நம்ம நெயிலோட நெயிலாக அது வந்து செட் ஆகணும். அந்த மாதிரி செட் ஆகிறப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் நெயில் வச்சு பார்க்குறீங்கன்னா இன்னொரு விரலுக்கு இதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதே ப்ராசஸ் தான் எல்லா நெயில்ஸ்க்குமே. இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு நெயிலில் மட்டும் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, உங்கள் நெயில்ஸ்க்கு மட்டும்தான் ஃபிட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நெயில்ஸையுமே இந்த மாதிரி சைஸ் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே சைஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, 1 மினிட் தான் ஆகும். ஜஸ்ட் ஒரு க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே நெயிலை வந்து ஃபிட் பண்ணிடலாம். 2 கார்னருமே உங்களுக்கு வந்து ஸ்கின் தெரியக்கூடாது. உங்களோட ரியல் நெயில் வந்து உங்களோட உண்மையான நெயில் வந்து வெளியில் தெரியக்கூடாது. மேலே ஷேப் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கீழேயோ சைட்லேயோ எங்கேயுமே உங்களோட ஒரிஜினல் நெகம் வந்து வெளியில் தெரியக்கூடாது. இந்த ஃபேக் நெயில் தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கணும். அதே சமயம் இது ஸ்கின்னை தாண்டியும் போகக்கூடாது. இதுதான் இதில் இருக்கிற வந்து ஒரு மெயின் விஷயம். இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே வந்து இந்த நெயிலை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா நெயிலும் எல்லாருக்கும் கரெக்டாக செட் ஆகாது. சில சமயம் சில நெயில்ஸ் வேஸ்ட் ஆகிடும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிங்கி ஃபிங்கருக்கு இருக்கிற நெயில் வந்து வேஸ்ட் தான். ஏன்னா எனக்கு வந்து அது இப்போ சூட் ஆகலை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை வாங்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நெயில் க்ளூ எடுத்துக்கோங்க. நெயில் க்ளூவை ஜஸ்ட் நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுற மாதிரியே, பட் பாட்டமில் வந்து 2 கோட் இருக்கணும். மேலே வந்து 1 கோட் இருந்தால் போதும். கீழேருந்து வர்றப்போ 2 கோட்டும் மேலே வந்து 1 கோட் இருந்தால் போதும். ஜஸ்ட் நார்மல் நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் நெயிலை வந்து கீழேருந்து இப்படி இருந்து நம்ம சாய்ச்சி அப்படியே தடவி வைக்கிற மாதிரி வைக்கணும். நீங்கள் வச்சு ஒரு 2 to 5 செகண்ட் வந்து அதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனாலே போதும், அவ்வளவுதான், அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட நெயில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணுவாங்க. பட் அதை விட நீங்கள் ஷேப் பண்ணிட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது மேலே என்ன பண்ணுறீங்க, நெயில் ஆர்ட் பண்ணிக்கலாம், நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம், எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். இது வந்து இந்த நெயில் பாலிஷ் இந்த நெயில் க்ளூ வந்து மோர் தென் 10 days வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதை யூஸ்வலாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு தொடச்சிங்கனாலே அடியில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு அப்படியே உரிச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு நெயில் ஆர்ட்டோட அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட ரியல் நெயில்ஸ் வந்து எங்கேயுமே சைடில் தெரியல. எல்லாமே இந்த ஃபேக் நெயில் தான் கவர் பண்ணியிருக்கேன். அதே சமயம் இது என்னோட ஸ்கின் மேலேயும் இல்லை, ஸ்கின்குள்ளே இருக்கணும். பட் நெயிலை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். இப்போ நான் யூஸ்வலாக நெயில் பாலிஷ் போட்டோம்னா ஃபஸ்ட்டு பேஸ் கோட் போட்டுட்டு போடுவோம். பட் ஃபேக் நெயில்ஸில் அந்த மாதிரி போடக்கூடாது. ஏன்னா இது ஏற்கனவே நல்லா ஒயிட்டாக இருக்கும். நெயில் பாலிஷ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவே தெரியும். ஸோ அதனால நார்மலாக நீங்கள் என்ன கலர் நெயில் பாலிஷ் போடுறீங்களோ அந்த கலர் நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். நார்மல் நெயிலில் போடுறத விட கொஞ்சம் வந்து நிறையா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இன்னொன்று வந்து இதுக்கு மேலே நீங்கள் நெயில் பாலிஷ் நெயில் ஆர்ட் என்ன பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நெயில் பாலிஷ் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக என்னென்ன ஆக்டிவிட்டி செய்வீங்களோ எல்லாமே செய்யலாம். பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது எதுவுமே ஆகாது. உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் இருக்கும். இது நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. சில பேர் அந்த நெயிலை வந்து அதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் இருக்காது. நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து up to 10 days வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறது, நம்ம ஊர் க்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அக்ரிலிக்லலாம் வச்சுருந்தீங்கன்னா தான் கஷ்டம். இந்த க்ளூவெல்லாம் வந்து ஒரு 7 days 8 daysல ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே உறிஞ்சு வந்துடும். அப்படி இல்லை அதை விட நீங்கள் சீக்கிரம் பண்ணணுன்னாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த 2 நெயிலுக்கும் இடையில பெரிய வித்தியாசமே தெரியாது. இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா இதில் நெயில் பாலிஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுனால.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நெயில் பாலிஷை சுரண்டி பார்க்குறேன், பட் போல பாருங்கள் நெயில் வந்து கலந்து வராது, நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிச்சின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பாய்.